அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கலைஞர் கைவினை திட்டம் ஓகேங்களா? கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது நேத்து காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பகுதியில வச்சு நம்ம முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்கார். சரிங்களா? இந்த திட்டத்த தொடங்கி வைக்கிறப்ப நெறைய கருத்துக்கள நம்ம முதலமைச்சர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? இங்க தலைப்பிலேயே பார்த்தீங்கன்னா, கலைஞர் கைவினை திட்டம் அஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டூ பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க இல்லையா? இப்ப பிஎம் விஸ்வகர்மா திட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 17, 2023ல இந்த பிஎம் விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டம் அ மத்திய அரசாங்கத்தால அறிவிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? சென்ட்ரல் கவர்ன்மென்ட் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, நமக்கு குலத்தொழில்கள ப்ரமோட் பண்ற மாரி இருக்கு. காஸ்ட் பேஸ்ட் ஆக்குபேஷன ப்ரமோட் பண்ற மாரி இருக்கு. ஹையர் எஜுகேஷன ப்ரமோட் பண்ற மாதிரி இல்ல. ஓகேங்களா? ஹையர் எஜுகேஷன ப்ரமோட் பண்ற மாதிரி இல்ல. காஸ்ட் பேஸ்ட் ஆக்குபேஷன ப்ரமோட் பண்ற மாரி இருக்கு. அப்படிங்கிற மாரியான குற்றச்சாட்டுகள தமிழ்நாடு அரசாங்கம் வச்சிருப்பாங்க. அத சொல்லிட்டு நம்ப ஒரு சில ஆல்டர்னேட்டிவ்ஸ சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்போம். இருந்தாலும் அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ சென்ட்ரல் கவர்ன்மென்ட் அக்செப்ட் பண்ணிக்கல. அதனால தமிழக அரசாங்கம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதே மாதிரி ஒரு திட்டத்த தமிழக அரசாங்கம் ரொம்ப இன்க்ளூசிவா நாங்க ஒண்ணு ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க. அப்படி டிசைன் பண்ண ஒரு ஸ்கீம் தான் இந்த கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த கலைஞர் கைவினை திட்டத்துக்கும், பிஎம் விஸ்வகர்மா திட்டத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள பார்த்தோம்னா, பிஎம் விஸ்வகர்மா திட்டம் செப்டம்பர் 17, 2023ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. கலைஞர் கைவினை திட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏப்ரல் 19, 2025ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்கோப் எங்கெல்லாம் நடைமுறையில இருக்கும், இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னா, இந்தியா ஃபுல்லா நடைமுறை பண்ண போறாங்க, தமிழ்நாட தவிர. தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, எல்லா மாவட்டங்கள்லயும் இந்த கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்த போறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தொழில்கள ஃபோக்கஸ் பண்ண போறாங்கன்னா, 18 விதமான கைவினை தொழில்கள மத்திய அரசாங்கம் ஃபோக்கஸ் பண்றாங்க. சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஓகேங்களா? இதே தமிழக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, 25 விதமான கைவினை தொழில்கள ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்போ இதுல மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ உங்க குடும்பத்துல ஒரு கைவினை தொழில நீங்க பண்றீங்க அப்படின்னா, உங்க குடும்பம் பண்ணக்கூடிய தொழில தான் நீங்களும் எடுத்து பண்ண முடியும். சரிங்களா? ஆனா தமிழக அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, எந்த 25 தொழில்கள்ல எந்த தொழில்கள வேணாலும் நீங்க எடுத்து பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது என்னவா இருக்கு? ஒரு ஜாதி அடிப்படையிலான ஒரு விஷயமாக இருக்கு. உங்க குடும்பம் என்ன தொழில் பண்றாங்களோ அத தான் நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனா தமிழக அரசாங்கம் சமூக நீதிய நிலைநாட்டக்கூடிய வகையில, நீங்க எந்த தொழில வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டில நோ ஸ்பெசிஃபிக் ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 18 வயசு முடிஞ்ச ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த விஸ்வகர்மா திட்டத்துக்கு கீழ அவங்க குடும்பம் பண்ணக்கூடிய தொழில்கள எடுத்து பண்ண முடியும். அரசாங்கம் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. மத்திய அரசாங்கம் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா தமிழக அரசாங்கம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 18 வயசு முடிக்கக்கூடிய ஒரு நபர் உயர்கல்விக்கு தான் போகணும். ஹையர் எஜுகேஷன் அதாவது காலேஜுக்கு போகணும். அவங்க ஃபேமிலி பிசினஸ பார்த்துக்க கூடாது. அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். அதுக்கப்புறமா தான் அந்த பிசினஸ்க்குள்ளலாம் அவங்க வரணும் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கத்தோட ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? ஒரு கவர்ன்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா, அந்த கவர்ன்மெண்ட் மாணவர்கள உயர்கல்விக்கும், பள்ளி கல்விக்கும் தான் அவங்கள அனுப்பணும். அதிலிருந்து வெளிய கொண்டு பிசினஸ் பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முதலமைச்சர் சொல்லியிருப்பார். அதனால தான் நம்ம மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 35 வயசா வச்சிருக்கோம். ஓகேங்களா? நம்ம காலேஜ் முடிச்சுட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ கெயின் பண்ணி, வேலைய பார்த்து, அதுக்கப்புறம் தான் அது ஒரு பிசினஸ பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட நிலைப்பாடு. சரிங்களா? அதே மாரி எக்ஸ்பீரியன்ஸ் கிரைட்டீரியா அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தோட திட்டத்துல கிடையாது. நம்ம பார்த்தோம்னா 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத மேண்டேட்டரியா வச்சிருக்கோம். அப்பதான் ஒரு பிசினஸ்ல அவங்க 5 இயர்ஸ் இருந்தா தான், அதுல என்ன பிரச்சனை வரும்? அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம்? திடீர்னு எதிர்பாராத விதமா ஏதாவது நடக்கும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கத்துக்க முடியும். அதனால தான் அந்த 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வச்சிருக்கோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, லோன் அமௌண்ட். மத்திய அரசாங்கம் ரூ. 3,00,000 லோன் அமௌண்ட்டா குடுக்குறாங்க. 2 டிரான்ச்சேவா 2 தவணைகளா குடுக்குறாங்க. முதல் தவணையில ரூ. 1,00,000 2வது தவணையில ரூ. 2,00,000 நம்மளும் பார்த்தோம்னா ரூ. 3,00,000 வரைக்கும் கடன்கள வழங்குறோம். மத்திய அரசாங்கம் 8% வட்டி மானியம் குடுக்குறாங்க. நம்ம லோன்க்கே ஒரு 25% சப்சிடி. ஓகேங்களா? மேக்ஸிமம் ரூ. 50,000 வரைக்கும் நம்ப கடன்கள வழங்குறோம். அது இல்லாம இன்ட்ரெஸ்ட் சப்சிடியா ஒரு 5% குடுக்குறோம். ஓகேங்களா? வட்டி மானியமா ஒரு 5% குடுக்குறோம். சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்காங்க. சரியா? இந்த திட்டம் நேத்து தொடங்கப்பட்டிருக்கு. எங்க வச்சு தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, குன்றத்தூர் அப்படிங்கிற பகுதியில வச்சு தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துக்கு கீழ நேத்து பயனாளிகளாக கிட்டத்தட்ட 8,951 பேருக்கு அந்த சப்சிடிஸ வழங்கியிருக்காங்க. சரியா? 8,951 ஓகேவா? கண்டிப்பா இந்த ஸ்கீம் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா?
ஸோ இதுதான் கலைஞர் கைவினை திட்டத்த பொறுத்தவரைக்கும் நேத்து சொன்ன விஷயங்கள். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அது இல்லாம நெறைய அனவுன்ஸ்மென்ட் வந்து பண்ணியிருப்பார் நம்ம முதலமைச்சர். அதுல முக்கியமா இருக்கக்கூடிய அனவுன்ஸ்மென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஐ டேக் ஓகேங்களா? ஜிஐ டேக் வாங்குறதுக்கு அரசாங்கம் வந்து சப்சிடி குடுப்பாங்க. மானியம் குடுப்பாங்க. இவ்வளோ வருஷம் எவ்வளோ குடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, ரூ. 25,000 குடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா ரூ. 1,00,000 குடுக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாம, ஒரு சில மைக்ரோ கிளஸ்டர்ஸ வந்து அ இனாகரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மைக்ரோ கிளஸ்டர் டெவலப்மென்ட் புரோகிராம் அப்படிங்கிறது 2022 பட்ஜெட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ அதுக்கு கீழ மைக்ரோ கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிறத டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஒவ்வொரு மைக்ரோ கிளஸ்டர நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில நேத்து ஒரு 3 மைக்ரோ கிளஸ்டர இனாகரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பேராவூரணி காயர் கிளஸ்டர். காயர் அப்படின்னா, இந்த தேங்காய் நார் அது ரிலேட்டடா வர்றது. சரிங்களா? பேராவூரணியில இந்த காயர் கிளஸ்டர் அப்படிங்கிறத இனாகரேட் பண்ணியிருக்காங்க. பேராவூரணி அப்படிங்கிறது தஞ்சாவூர்ல இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஜுவல்லரி ஃபெடரேஷன் கிளஸ்டர் ராமநாதபுரம். இந்த ஜுவல்லரிக்காக அந்த கவரிங் நகையெல்லாம் செய்வாங்களே, அந்த மாதிரியான ஒரு கிளஸ்டர் வந்து ராமநாதபுரத்துல வந்து இனாகரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எம்ப்ராய்டரி ஸ்டிச்சிங் கிளஸ்டர். இந்த சேலையிலலாம் எம்ப்ராய்டிங் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான எம்ப்ராய்டரி ஸ்டிச்சிங் கிளஸ்டர் அப்படிங்கிறது தென்காசியில தொடங்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இது மத்த அறிவிப்புகளாக இருந்துச்சு. முக்கியமான அறிவிப்பு கலைஞர் கைவினை திட்டத்த தொடங்கி வச்சுட்டு, மத்த அறிவிப்புகள் இது எல்லாத்தையுமே நமக்கு குடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதான் முதல் செய்தியில நம்ம பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஐஎம்இசி இனிஷியேட்டிவ் ஆன் ட்ராக் டிஸ்பைட் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஐஎம்இசி அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐஎம்இசி அப்படின்னா என்னன்னா, இந்தியா, மிடில் ஈஸ்ட், யூரோப் எக்கனாமிக் காரிடார் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்தியா, மிடில் ஈஸ்ட், யூரோப் எக்கனாமிக் காரிடார் அப்படிங்கிறது. இந்த ஐஎம்இசி அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ட இந்தியாவுல G20 மாநாடு நடந்தப்ப நம்ம லான்ச் பண்ணியிருந்திருப்போம். ஓகேங்களா? G20 மாநாடு 2023ல இந்தியாவுல நடந்திருக்கும் நியூ டெல்லில. அப்ப வந்து நம்ம இந்த ஐஎம்இசி அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ட லான்ச் பண்ணியிருப்போம். இது வந்து G7 நாடுகளோட ஒரு ப்ராஜெக்ட்க்கு கீழ வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ஐஎம்இசி. G7 பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் ஃபார் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மிஷன் வந்து வச்சிருக்காங்க. பார்ட்னர்ஷிப் ஃபார் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லி G7 நாடுகள். ஓகேவா? ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது சைனாவோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்க்கு ஆல்டர்னேட்டிவா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழ தான் நம்மளோட ஐஎம்இசி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? இந்த ஐஎம்இசி ப்ராஜெக்ட்ல கிட்டத்தட்ட 8 உறுப்பு நாடுகள் வந்து இருக்காங்க. யாரெல்லாம் உறுப்பு நாடுகள் இருக்காங்க அப்படின்னா, இந்தியா, அமெரிக்கா, சவுதி அரேபியா, யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ், பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி அண்ட் யூரோப்பியன் யூனியன். ஓகேங்களா? இவங்கெல்லாம் உறுப்பு நாடுகளா இருக்காங்க. இந்தியா, அமெரிக்கா, சவுதி அரேபியா, யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ், பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி அண்ட் யூரோப்பியன் யூனியன். இவங்கலாம் தான் மெம்பர் கண்ட்ரீஸ். இந்த ஐஎம்இசி அப்படிங்கிற ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் இந்த பிக்டோகிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா? இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மும்பையில இருந்து ஒரு ஷிப்மென்ட் கிளம்புது அப்படின்னா, அது யுஏஇல இருக்கக்கூடிய ஜபல் அலி போர்ட்டுக்கு கப்பல் வழியா போகும். யுஏஇல இருந்து இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஹைஃபா துறைமுகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆர் எல்ஸ் ரயில் டிரான்ஸ்போர்ட் வழியா போகும். ஓகேங்களா? மறுபடியும் ஹைஃபா அப்படிங்கிற இந்த பகுதியில இருந்து இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஹைஃபால இருந்து பைரஸ் அப்படிங்கிற கிரீஸ்க்கு வந்து கப்பல் வழியா போகும். மறுபடியும் அங்க இருந்து யூரோப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு நம்ம ஷிப்மென்ட்டா அனுப்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஐஎம்இசி அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டோட ப்ரொபோஸ்டு ஐடியாலஜி. ஓகேவா? இப்போ இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்குன்னா, சூயஸ் கேனாலுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கு. இப்ப இது மெடிட்டரேனியன் சி. இந்த இடத்துல இருக்கிறது மெடிட்டரேனியன் சி. மெடிட்டரேனியன் சி வழியா அப்படியே நமக்கு இங்க சூயஸ் கேனால் அப்படிங்கிறது இருக்கு. இந்த சூயஸ் கேனால் வழியா வந்து ரெட் சி வழியா வந்து கல்ஃப் ஆஃப் ஏடன தாண்டி நமக்கு இப்படி மும்பைக்கு வருவாங்க. சரிங்களா? இதுதான் ரூட். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ரூட். இப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம மும்பையில இருந்து யுஏஇ போறோம். யுஏஇல இருந்து இஸ்ரேல், இஸ்ரேல்ல இருந்து பைரஸ்க்கு போறோம். சரிங்களா? சோ இந்த ஒரு ரூட் தான் வந்து ஐஎம்இசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செப்டம்பர் 2023ல நமக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஐஎம்இசி பத்தி நமக்கு தனியாவே நம்ப சேனல்ல யூடியூப்ல வீடியோ இருக்கு. ஐஎம்இசி சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமின்னு போட்டீங்கனாலே நம்ம சார் வந்து எடுத்திருப்பாங்க. அது ஒரு தடவ பார்த்துருங்க. ஓகேவா? இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைய குடுத்திருக்காங்க. ஐஎம்இசி அவ்வளவுதான். அதோட முடிஞ்சது. சரியா? இப்ப 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை குடுத்திருக்காங்க. 2 ஸ்டேட் சொல்யூஷன்னா என்ன? எதுக்காக 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட் இருக்கு இல்லையா? இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. ஓகேங்களா? ரொம்ப காலமா 1948ல இருந்து இந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு உருவானதுல இருந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு.
சோ இதுக்கு இந்தியாவோட இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃபிளிக்டோட இந்த பிரச்சனையோட இந்தியாவோட அபிஷியல் ஸ்டாண்ட் என்ன, இந்தியாவோட அபிஷியல் கொள்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ டூ ஸ்டேட் சொல்யூஷன்னா மீனிங் என்ன அப்படின்னா, தனியா இண்டிபெண்டன்டா சாவரினா இருக்கக்கூடிய ஒரு இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு, தனியா இண்டிபெண்டன்டா சாவரினா இருக்கக்கூடிய பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு நாடு. ஓகேங்களா? இதுதான் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃபிளிக்ட பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட நிலைப்பாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கறத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? டூ ஸ்டேட் அப்படின்னா ரெண்டு நாடுகள். ஓகேங்களா? இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு, பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு நாடு. சோ இதுதான் நம்மளோட நிலைப்பாடா இருக்கு. காலங்காலமாவே நம்ம இந்த ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்துட்டு இருக்கோம். சரியா? ரைட். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, இங்க ஃபர்ஸ்ட் புரோட்டோடைப் பிரீடர் ரியாக்டர், ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் வில் பி ரெடி பை 2026 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? வேக ஈநுழை அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்டா. ரைட். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் புரோட்டோடைப் பிரீடர் ரியாக்டர், ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் எங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்பாக்கம் அணு உலையில தான் இதை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட நியூக்ளியர் ப்ரோக்ராமோட செகண்ட் ஸ்டேஜா இருக்கும். ஓகேவா? செகண்ட் ஸ்டேஜா இருக்க போகுது. செகண்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஃபியூயல்ல ரீயூஸ் பண்றதா செகண்ட் ஸ்டேஜை பத்தி சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபியூவலா வந்து புளூட்டோனியம் பேஸ்ட் மிக்சட் ஆக்சைடு அப்படிங்கிறது ஃபியூவல். சரிங்களா? புளூட்டோனியம் பேஸ்ட் மிக்சட் ஆக்சைடு அப்படிங்கிறது ஃபியூவல். கூலண்டா வந்து லிக்விட் சோடியம் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? சோ இததான் இங்க குடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல நம்ம 2, 3 விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ இது இப்படியே ராவா பார்த்தா நமக்கு புரியாது. ஓகேவா? இந்த இடத்துல என்ன குடுத்திருக்காங்க? இட் இஸ் த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் இந்தியாஸ் 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் புரோகிராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்தியாவுக்கு 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் புரோகிராம்னு ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுல இது செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 3 ஸ்டேஜும் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அது எப்ப வந்துச்சு, என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ இந்தியாஸ் 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் புரோகிராம். ஓகேவா? இந்த 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் புரோகிராம் அப்படிங்கறத 1954ல டாக்டர் ஹோமி பாபா தான் வந்து டிவைஸ் பண்ணியிருப்பாரு. இந்த புரோகிராம பத்தி இந்த புரோகிராம போட்டதே அவரா தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ இந்த 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் புரோகிராம் எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய யுரேனியம், தோரியம் ரிசோர்சஸ் எல்லாம் கரெக்ட்டா பயன்படுத்தி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணணும். நியூக்ளியர் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணணும். அத எப்படி ஆப்டிமலா கரெக்ட்டா பயன்படுத்துறது அப்படிங்கறத ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் புரோகிராம வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. சரியா? சோ ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறது பிரஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர். ஓகேங்களா? ஸ்டேஜ் 1ல என்ன பண்ணுவாங்கன்னா, பிரஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் வந்து பயன்படுத்துவாங்க. இந்த பிரஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, யுரேனியம் 238 யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடியூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாம அதோட பை ப்ராடக்ட்டா புளூட்டோனியம் 239 அப்படிங்கறதையும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சரியா? என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல யுரேனியம் 238 வந்து ஃபியூவலா யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதே மாதிரி புளூட்டோனியம் 239 அப்படிங்கறதையும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகேவா? சோ அதான் இங்க குடுத்திருக்காங்க. ஃபியூவல் அப்படிங்கிறது யுரேனியம் 238, மாடரேட்டர் அப்படிங்கிறது ஹெவி வாட்டர். சரியா? என்ன ரியாக்டர் டைப் அப்படின்னா, பிரஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் பயன்படுத்துவாங்க. இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18 பிரஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் இந்தியாவுல இருக்கு. இது வந்து ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 1 நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்ப ஸ்டேஜ் 2 ஓடது தான் இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸ்டேஜ் 2ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இங்க பாத்தீங்கன்னா, நமக்கு ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லி குடுத்திருந்திருப்பாங்க. ஓகே. புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படிங்கிறது தலைப்பிலேயே குடுத்திருக்காங்க இல்லையா? சோ ஸ்டேஜ் 2ல வந்து ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படிங்கிறத பண்றாங்க. சரியா? சோ இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பை ப்ராடக்ட்டா கிடைக்கக்கூடிய புளூட்டோனியம் 239 இந்த இடத்துல ஃபியூவலா யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம யுரேனியமையும் ஃபியூவலா யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அதான் நம்ம பார்த்திருந்தோம். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? புளூட்டோனியம் பேஸ்டு மிக்ஸ்டு ஆக்சைடு அஸ் ஃபியூவல் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்களா? இததான் நம்ம பயன்படுத்த போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வரக்கூடிய புளூட்டோனியம செகண்ட் ஸ்டேஜ்ல நம்ம ஃபியூவலா பயன்படுத்துறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, யுரேனியம் 238யும் ஃபியூவலா பயன்படுத்துறோம். ஓகேவா? த மிக்ஸ்டு ஆக்சைடு ஃபியூவல் அதுதான் வந்து நம்ம செகண்ட் ஸ்டேஜ்ல ஃபியூவலா பயன்படுத்துறோம். அதே தான் இங்கேயும் குடுத்திருக்காங்க. மிக்ஸ்டு ஆக்சைடு ஃபியூவல் அப்படிங்கிறது. சரியா? சோ செகண்ட் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து புளூட்டோனியம் 239 செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஃபியூவலா யூஸ் பண்ண போறோம். இதோட ரியாக்டர் டைப் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் இப்ப தமிழ்நாட்டு கல்பாக்கத்துல வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? அடுத்த வருஷம் நடைமுறைக்கு வந்துரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோரியம் 232 யூஸ் பண்ணி யுரேனியம் 233 ப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா, இந்தியாவுல தோரியம் ஓட ரிசர்வ்ஸ் தான் வந்து அதிகமா இருக்கு. இந்தியாவுல தோரியமோட வளங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால தோரியம் 232 யூஸ் பண்ணி யுரேனியம் 233
தயார் பண்றது தான் பாத்தீங்கன்னா இந்தியாவோட 3rd ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோகிராமோட 3rd ஸ்டேஜ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன ஃபியூல் யூஸ் பண்றாங்கன்னா தோரியம் 232 அதை யுரேனியம் 233 கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. என்ன ரியாக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோரியம் பேஸ்டு ரியாக்டர். அதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு அட்வான்ஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இதோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. அதுதான் கரண்ட் ஸ்டேட்டஸ். சரியா? இதுதான் இந்தியாவோட 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னா நமக்கு சிம்பிளா ஸ்டேஜ் 1 கொடுத்துட்டு ப்ரெஷரைஸ் ஹெவி வாட்டர் ரியாக்டர் கொடுக்கலாம். ஸ்டேஜ் 2 அப்படிங்கறத கொடுத்து ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் கொடுக்கலாம். ஸ்டேஜ் 3 அப்படிங்கறத கொடுத்து தோரியம் பேஸ்டு ரியாக்டர் கொடுக்கலாம். இதுல எது கரெக்ட் எது இன்கரெக்ட்னு கூட கேட்கலாம். சரிங்களா? ஸோ டீப்பாவே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். இதுதான் இந்த செய்தியில நம்ம பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சமீபத்துல இந்த K12-18b அப்படிங்கிற ஒரு பிளானட்ட பத்தி ஒரு சின்ன செய்தி பார்த்துருந்தோம். ஸோ அது இங்க கொஞ்சம் குடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த K12-18b அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பூமியில இருந்து ஒரு 124 லைட் இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த சைடு இருக்கு. சரிங்களா? எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியோ அப்படிங்கிற கான்ஸ்டலேஷன்ல வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. K12-18 அப்படிங்கிற இப்ப எப்படி எர்த் வந்து சன்ன சுத்தி வருதோ, அந்த மாரி இந்த K12-18b அப்படிங்கிற பிளானட் வந்து K12-18 அப்படிங்கிற ஒரு ஸ்டார சுத்தி வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த K12-18b அப்படிங்கிற பிளானட் பார்த்தீங்கன்னா, எர்த்த விட 5.2 டைம்ஸ் வந்து ரொம்ப வைடரா இருக்கு. அதே மாரி எர்த்த விட 9 மடங்கு ரொம்ப பெருசாவும் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இத ஃபர்ஸ்ட் கெப்லர் டெலிஸ்கோப் 2015ல டிஸ்கவர் பண்ணியிருக்கு. அதே மாரி ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் 2019ல என்ன பண்ணிருக்கும்னா, அது இந்த K12-18bல வாட்டர் வேப்பர் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா இப்ப ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் வந்து என்ன பண்ணிருக்குன்னா, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மீத்தேன் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கு. அதே மாரி பாத்தீங்கன்னா, டைமெத்தைல் சல்ஃபைட் அண்ட் டைமெத்தைல் டைசல்ஃபைட் அப்படிங்கிற இந்த விஷயம் இருக்கிறதையும் இந்த ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் வந்து அந்த டேட்டா ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்போட டேட்டால இருந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி இந்த ஒரு விஷயமும் இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? ஸோ டைமெத்தைல் சல்ஃபேட் அண்ட் டைமெத்தைல் டைசல்ஃபேட் இதை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பா K12-18bல உயிரினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டைமெத்தைல் சல்ஃபைடு அப்படிங்கிறது ஃபைட்டோ பிளாங்டான் பாக்டீரியா போன்ற விஷயங்கள் தான் இந்த டைமெத்தைல் சல்ஃபைட் டைமெத்தைல் டைசல்ஃபைட் அப்படிங்கிறத நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? அப்ப உயிரினங்கள் இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல டைமெத்தைல் சல்ஃபைட் டைமெத்தைல் டைசல்ஃபைட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். உயிரினங்கள் இல்ல அப்படின்னா இந்த கெமிக்கல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இந்த டைமெத்தைல் சல்ஃபைட் அண்ட் டைமெத்தைல் டைசல்ஃபைட் இருக்கிறனால இந்த பிளானட்ல உயிரினங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பாசிபிலிட்டியே சொல்லியிருக்காங்க. சரியா? வேற ஒன்றும் கிடையாது. ஒரு பாசிபிலிட்டி தான். இது 100% ஷியோரும் கிடையாது. சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஓகேங்களா? ஒரு பிளானட்ல உண்மையாலுமே உயிரினங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவே நாசா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கிளிப்பர் மிஷன் அப்படிங்கிறத 2024ல அனுப்பியிருப்பாங்க. இது எதுக்காகனா எக்ஸ்க்ளூசிவா ஜூபிட்டரோட மூணா இருக்கக்கூடிய யூரோப்பால ஏதாவது உயிரினங்கள் இருக்கா, ஏலியன்ஸ் ஏதாவது இருக்கா, நம்ம பாஷையில சொல்லணும்னா ஏலியன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நாசா கிளிப்பர் மிஷன் அப்படிங்கிறத 2024ல அனுப்பியிருப்பாங்க. சரியா? ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்க வேண்டியதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.